வணக்கம் 2024 தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியா நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது 3 ரவுண்டா நடக்கும். 3 ரவுண்டா நடக்கும். இந்த 3 ரவுண்டுல யார் யாரெல்லாம் எந்தெந்த ரவுண்டுல வரப்போறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரவுண்டு எப்படியெல்லாம் வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க, ஒரு ரவுண்டும் எப்பப்ப எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அதனால தயவு செய்து இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. ரொம்ப முக்கியமா நீங்க கண்டிப்பா நான் படிச்சா கவர்மெண்ட் கோட்டா வழியா தான் நான் இன்ஜினியரிங்ல படிக்கிறேன்னு இருந்தீங்கன்னா இந்த லைக் பட்டனை ஒரு டச் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யாராவது இன்ஜினியரிங்ல கவர்மெண்ட் கோட்டால படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவது மொதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டா நடத்துவாங்க. இந்த 3 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3. இந்த 3 ரவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டும் 13 நாள் நடக்கும். ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும். இப்போ இந்த ரவுண்டில் எந்தெந்த ரவுண்டு எந்தெந்த கட் ஆஃப்ல கரெக்டாக வரப்போறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாம தான் இருக்கு. நமக்கு எப்போ இது தெரிய வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 10/7/2024 அன்னைக்கு ரவுண்டு 1ல எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப், ரவுண்டு 2ல எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப், ரவுண்டு 3ல எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப்னு நமக்கு தெரிஞ்சிடும். தோராயமாக நான் என்னுடைய சேனலில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோலேயே நான் கடைசியில் சொல்லிடுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரவுண்டு வச்சு தான் நமக்கு வந்து சீட்டு வந்து நம்ம வந்து போய் நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம சீட்டை எடுக்க முடியும். அதனால் நம்ம வந்து எந்த ரவுண்டில் வரப்போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்க போனோம்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்லைனில் தான் நடக்க போகுது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம அட்டன் பண்ணலாம். நம்மளுடைய மொபைல்ல இருந்து அட்டன் பண்ணலாம், லேப்டாப்ல இருந்து அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு உங்களுடைய உதவிக்காக மாவட்டம் தோறும் டிஎஃப்சி உதவி மையங்கள் அமைச்சு உங்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. இருந்தாலும் இந்த சாய்ஸ் பில்லிங்ல பல பேருக்கு பல டவுட் வருஷம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த ரவுண்டு ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ரவுண்டு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 நாள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் ஒரு ரவுண்டும். அப்ப 13 நாள் எப்படியெல்லாம் நடக்குங்கிறத விட நம்மளுடைய கணிப்பு இந்த வருஷம் ரவுண்டு எப்படியெல்லாம் நடத்த போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கணிப்பு வந்து ரவுண்டு 1 வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 200 கட் ஆஃப்ல இருந்து 175 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்டு 1ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ரவுண்டு 2 வந்து பாத்தீங்கன்னா 174 கட் ஆஃப்ல இருந்து 145 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்டு 2ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரவுண்டு 3 வந்து பாத்தீங்கன்னா 144ல இருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷம். ஒருவேளை இது நான் உறுதின்னு சொல்லல, ஒருவேளை இப்படி கூட நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அது நமக்கு எப்ப தெரியும், நீங்க உறுதியா எப்படி நம்ம எந்த ரவுண்ட்ல வருவோம் அப்படிங்கிறது 10/7/2024 அன்னைக்கு தான் தெரியும். 10/7/2024 அன்னைக்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட் வருது. அந்த ரேங்க் லிஸ்டோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம எந்தெந்த ரவுண்ட்ல எல்லாம் வர்றோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விவரங்களை நம்மளுடைய கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ரவுண்டு ஓகே, நான் இந்த ரவுண்டுல எல்லாம் வந்துடுறேன், நான் வந்து உடனே போய் நம்ம சாய்ஸ் பில்லிங் பண்ண சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு ரவுண்டும் 13 நாள் நடக்கும். ரவுண்டு 1 13 நாள் நடக்கும், ரவுண்டு 2 13 நாள் நடக்கும், ரவுண்டு 3 13 நாள் நடக்கும். ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும். நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் ரிசல்ட் வந்த பிறகுதான் நமக்கு எல்லாமே இவங்க ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு கெஸ் பண்ணி ஜூலை மாசம் 7ஆம் தேதி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. கட்டாயமா ஜூலை கடைசி வீக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் நடப்பதற்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இந்த 3 ரவுண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 ரவுண்டுமே இந்த 13 நாள் நடக்கும்னு சொல்றேன்ல, இந்த 13 நாள் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது இப்போ ஒரு ரஃப் காப்பியா உங்களுக்கு சொல்றேன். ஒரு 13 நாள் வச்சுக்கோங்க. அதுல 1ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 நாள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் பண்றதுக்கு கொடுப்பாங்க. 3 நாள் நீங்க சாய்ஸ் பில்லிங் பண்றதுக்கு கொடுப்பாங்க. இந்த 3 நாள்ல நீங்க எப்ப வேணாலும் நீங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணிக்கலாம். 3 நாள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 நாள் வந்து இந்த 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது நாள் 5வது நாள் 4ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ் அப்படின்னு கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க 4ஆம் தேதி 5ஆம் தேதி நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட், எனக்கு இந்த காலேஜ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 2 நாள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க. 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ் போய் சேர்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎஃப்சி சென்டர்ல ஒருவேளை உங்களுக்கு கிடைச்ச சாய்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வேற ஏதாவது சாய்ஸ் தேவைப்பட்டா நீங்க டிஎஃப்சி சென்டர் போற மாதிரி இருக்கும். இந்த 5 நாள்ல கிடைச்சது உங்களுக்கு வேணும்னா நீங்க காலேஜுக்கு போவீங்க, கிடைச்சது எனக்கு வேணாம்
அதுக்கு மேல உள்ளது கிடைக்கணும் அப்படின்னா நீங்க டிஎஃப்சி சென்டர் போற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு 5 நாள் டைம் இருக்கு. அந்த 5 நாளுக்குள்ள நீங்க போற மாதிரி இருக்கும். அப்புறம் 5 நாள் முடிஞ்சு போச்சா, அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மொத்தமா இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க, அடுத்து 2 நாள் நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம், 5 நாள் முடிஞ்சிருச்சு, அப்புறம் 5 ஒரு நாள் 10 நாள் ஆச்சா, அடுத்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் டிஎஃப்சில போயிட்டு எனக்கு கிடைச்சதுல இருந்து மேல எனக்கு ஏதாவது வந்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்களா, அவங்களுக்கு அடுத்த 3 நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்வோர்டுக்கான ரிசல்ட் வரும். அந்த அப்வோர்டு ரிசல்ட் வரையில அடுத்த ரவுண்டு தொடங்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு ரவுண்டு நடக்கும். ரவுண்டு 1 அதே போலதான் நடக்கும், ரவுண்டு 2 அப்படிதான் நடக்கும், ரவுண்டு 3 அப்படிதான் நடக்கும். அதே போல 7.5 இதுல வருவாங்க. ரவுண்டு 1ல 7.5 வருவாங்க, ரவுண்டு 2ல வருவாங்க, ரவுண்டு 3ல வருவாங்க. 3 ரவுண்ட்லயுமே 7.5 வருவாங்க. இந்த ரவுண்டு 1ல வர்றவங்களுக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். 7.5 ரவுண்டு 2ல வரவங்களுக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங், ரவுண்டு 3ல வர்ற 7.5 2 சாய்ஸ் ஃபில்லிங். 7.5 வந்து பாத்தீங்கன்னா 7.5ல அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களுக்கு முழுவதும் 4 வருஷம் இலவசமா படிக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கலாம். அதனால இந்த 3 ரவுண்ட் அடிப்படையில தான் நமக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க நடத்துவாங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த 3 ரவுண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனிக்க வேண்டியது. நீங்க ரவுண்டு 1ல வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அருமையான வாய்ப்புனா எப்படி சொல்றதுன்னா, ரவுண்டு 1ல நீங்க வரும்போது உங்களுக்கு தேவையான காலேஜ் எந்த காலேஜ் வேணாலும் நீங்க சாய்ஸ்ல வச்சுக்கலாம். அதாவது எந்த காலேஜ் வேணாலும் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் நீங்க சாய்ஸ்ல வைக்கலாம். எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். நீங்க 1000 சாய்ஸ் வைக்கலாம், 2000 வைக்கலாம், 3000 சாய்ஸ் கூட உங்களுக்கு வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரவுண்டு 1ல வர்றவங்க. ஆனா ரவுண்டு 2ல வர்றவங்க ரவுண்டு 1ல உள்ளவங்க எடுத்தது போக மிச்சம் என்னமோ அதை தான் வைக்கலாம். ரவுண்டு 2ல உள்ளவங்க ரவுண்டு 2ல உள்ளவங்க கவலையே பட தேவையில்ல. ரவுண்டு 1ல பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 10-15 காலேஜ், பெரிய காலேஜ் 10-15 காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சில டிபார்ட்மெண்ட் ஃபில் ஆகும். இப்பெல்லாம் என்னங்க, நல்ல கட்டாப்ல எடுத்தவங்க கூட சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, யாராவது கூப்பிடுறாங்க சில காலேஜ்ல வந்து ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு போயிடுறாங்க முக்காவாசி பேர். இது தெரிய மாட்டேங்குது. எஸ்சி எஸ்டி மாணவர்கள்லாம் ரொம்ப கம்மியான கட்டாப்ல உள்ளவங்களே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது போய் சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கவுன்சிலிங் அவங்களுக்காக தான் நடத்துறேங்கிறது தெரிய மாட்டேங்குது. இன்னொரு ரொம்ப முக்கியமா கவனிச்சுங்க, ரவுண்டு 2ல உள்ளவங்க யாருமே கவலைப்பட வேணாம். அவங்களுக்கு வேற லெவல்ல காலேஜ் சும்மா தரமா கிடைக்கும். நான் எடுத்து தரேன், எனக்கு தெரியும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பத்தி, நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. ரவுண்டு 3ல உள்ளவங்க கொஞ்சம் எண்ணங்களை மாத்துங்க. எல்லாரும் சிஎஸ்சி படிச்சா என்ன பண்றது, பிடிச்சா நான் சிஎஸ்சிலே என் வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு தொங்குவேன் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. வேற இருக்கு. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிபிள் நீங்க வந்து ரவுண்டு 3ல வந்தீங்கன்னா எப்படியாவது நம்மளுடைய ராஜதந்திர மூளையை வச்சு பெரிய காலேஜ்ல நம்ம சாய்ஸ் எப்படியாவது ஒரு இதா பார்த்து நம்ம வச்சு போயிடணும்னு நினைங்க. அதனால நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு மேட்டர் என்ன, ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்டு 1 வேகன்சி வரும். அந்த வேகன்சியை பார்த்து உங்களுடைய ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு எங்கெங்கெல்லாம் சீட் இருக்குன்னு பார்த்து ரவுண்டு 2ல உள்ளவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ரவுண்டு 2 சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வேகன்சி வரும், ரவுண்டு 2க்கு வேகன்சி வரும். அதை பார்த்துட்டு ரவுண்டு 3ல உள்ளவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. 3 ரவுண்டா தான் நடத்தியிருக்காங்க. இந்த வாட்டியும் 3 ரவுண்டா தான் நடத்த போறாங்க. அதனால நீங்க தயவு செய்து எல்லாருமே இந்த கவுன்சிலிங்கை பத்தி, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி, நமக்கு எந்த காலேஜ் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நீங்க கெத்தா சூப்பரான காலேஜை நீங்க எடுக்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய ரவுண்டு 1ல உள்ளவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவே தெரியாம நிறைய தவறுகளை பண்ணிடுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு போன வாட்டியெல்லாம் ரவுண்டு 1ல பெரிய காலேஜ்ல சீட்டெல்லாம் வேகன்சி ஆகுது. சீட்டு இப்ப இந்த மாதிரி 5 நாள் நமக்கு டைம் கொடுத்து முடிஞ்சா காலேஜ்ல சேர்ந்துக்கலாம், இல்லாட்டி வந்து நீங்க சேர்ந்துக்காம டிஎஃப்சில பணத்தை கட்டி வச்சுக்கலாம், அப்படியெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. நிறைய ப்ராசஸ் வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும் போதே பெரிய காலேஜ்ல சீட்டை எடுத்ததுக்கு அப்புறம் மாணவர்கள் எனக்கு வேண்டாம் அங்க பெரிய ஃபீஸா இருக்குங்க, ஐயோ அங்க அவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, கவர்மெண்ட் கோட்டாலேயே அவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்ட்டு வேணான்ட்டு போயிடுறாங்க. அதனால நீங்க ராஜதந்திர மூளையை வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கான இன்னொரு ட்ரிக் பத்தி நம்மளுடைய சேனல்ல வீடியோ வரும். அதனால நீங்க யாருமே கவலைப்பட வேணாம். அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த வருஷம் நீங்க ஒரு நல்ல காலேஜுக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அதனால இந்த 3 ரவுண்ட் அடிப்படையில தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். 3 ரவுண்டுல நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அதாவது ரவுண்டு 1 15-13 நாள்னா அப்ப நீங்க யாருமே வந்து ரவுண்டு 2 ரவுண்டு 3 எல்லாம் ஜாலியா இருக்கலாம். கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்குன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். ரவுண்டு 1 முடிஞ்ச பிறகு வேகன்சி கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சேனல்ல உங்களுக்கு லைவ்லயே காமிப்போம், இங்க பாருங்களா சீட் இருக்கு அப்படின்னு. அதை பார்த்துட்டு ரவுண்டு 2ல உள்ளவங்க பண்ணலாம், ரவுண்டு 3ல உள்ளவங்க பண்ணலாம். அதனால ப்ரிடிக்ஷன் படி எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல. ரேங்க் லிஸ்ட்ங்கிறது வர்ற நாள் அன்னைக்கு ரவுண்டு ஷெட்யூலும் வந்துடும். அந்த ரவுண்டு ஷெட்யூல் தான் உங்களுடைய
கட்டாயமா நீங்க எந்த கல்லூரிக்குள்ள போறீங்கிறத முடிவு பண்றது. அதனால என்ன நடந்தாலும் பாத்துக்குவோம். கெத்தா வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். நான் உங்களோட தான் இருக்க போறேன். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கும் டேய் கவர்மெண்ட் கோட்டால வெயிட் பண்ணு, சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. என்ன மாதிரி எல்லாம் நமக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குங்கிறத இப்பவே உங்களுக்கு பல விஷயத்தங்களை சொல்லிட்டேன். சாய்ஸ் ஃபில்லிங்ல இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். நீங்க தொடர்ந்து நம்மளை தெரிஞ்சுக்கணும், தொடர்ந்து நம்மளுடைய அப்டேட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே நான் உங்களுக்கு நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க அதுலயே நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதனால நம்ம சேனல் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ வெரி மச். பை பை டிடிஜிஸ். பை.